இப்போ உள்ள நடிகர்கள்லாம் முன்னாடி உள்ள நடிகர்கள் மாதிரி கிடையாது. ரசிகர்கள நேர்ல போயிட்டு சந்திச்சு, அவங்களுடைய படத்துக்கு வெற்றி வந்தது அப்படின்னா, அந்த வெற்றிக்கு காரணம் ரசிகர்களாகிய நீங்க தான் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ற வரைக்கும் ரொம்ப சகஜமா இருக்காங்க. அந்த மாதிரி தான் நடிகர் விஷால் திருச்சியில இருந்த ஒரு தியேட்டர்ல பூஜை படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ரசிகர்களுக்கு மத்தியில தோன்றி, ரசிகர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த திரைப்படம் தெலுங்கு உட்பட 1200 தியேட்டர்களுக்கு மேல இந்த பூஜை திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஹரியோடைய திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னாலே குடும்ப சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி இது எதுக்குமே பஞ்சம் இருக்காது. அந்த வகையில இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தோட வந்து நீங்கலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்னைக்கோ ஒரு நாள் தானே ரசிகர்கள நேரடியா மீட் பண்றாரு. அதனால எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல தோணுனது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அதாவது தீபாவளிக்கு தான் திரைப்படத்த வந்து வெளியிடணும் அப்படின்னு முன்னாடியே இவங்க பிளான் பண்ணாங்களாம். கத்தி எதிர்பாராத விதமா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம கத்தி தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது விஷாலுக்கு தெரியாதாம். இதனால எனக்கும் விஜய்க்கும் ஏதாச்சும் ஒரு போட்டி இருக்கு அப்படின்னுலாம் நீங்க நினைச்சிராதீங்க. எங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த போட்டியுமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா வந்து லக்ஷ்மி மேனனை இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை வச்சு அங்கங்க கிசுகிசுத்துட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, லக்ஷ்மி மேனன் ஒரு சிறந்த நடிகை. அதனால அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தவங்கள எப்பவுமே ஊக்குவிப்பாங்க. அதனால தான் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்துல இவரை பத்தியான இஷ்யூக்கள்லாம் வந்துட்டு இருந்தது. நடிகர் சங்கத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. அது நல்ல வழியில நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பாடுபடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ரசிகர்களுக்கு பெரிய ஹாய் சொல்லிட்டு விடை பெற்றுட்டு போனாரு. அவர் கூட தியேட்டர் விநியோகஸ்தர்கள், இயக்குனர் ஹரி எல்லாரும் இருந்தாங்க.